வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான தக்காளி ரசம் தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும். நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரசம் செய்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கும் சொல்லித்தரேன். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் நல்ல மிளகு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். நல்ல பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி 4 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, அரைச்சி வச்சிருக்கிற நல்ல மிளகும் ஜீரகமும் ஆட் பண்ணி கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. தோலை வெளியில் எடுத்துருங்க. தக்காளியோட தோல் வேண்டாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பூண்டு எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி லெமன் சைஸில் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான, அதாவது ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் ஆட் பண்ணி ரசத்தை கொதிக்க விடலாம். 1/2 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணுறேன். இந்த வெல்லம் தான் இந்த ரசத்துக்கு டேஸ்ட்டு. இந்த மாதிரி நுரை வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். அவ்வளோதாங்க, தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.